நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் ட்ராயிங் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டாப்பிக்லேருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது கிடையாது. அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, கொஸ்டின் இருக்கா அதுக்கு என்ன ஆன்சரா அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ கொஸ்டின் பார்ப்போம். The ratio of the shorter side of an A4 sheet to the longer side of an A3 sheet is அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு A4 காகிதத்தின் குறுகிய பக்கம் மற்றும் ஒரு A3 காகிதத்தின் நீளமான பக்கம் ஆகியவற்றின் விகிதம். இது உங்களுக்கு தெரியணும்னா A4 ஷீட்டோட ஷார்ட்டர் சைடு, கம்மியாக இருக்கக்கூடிய சைடு இருக்கக்கூடிய எவ்வளோ லென்த் வரும் அப்படின்றது தெரியணும். A3 ஷீட்டோட நீளமாக இருக்கக்கூடிய லாங்கர் சைடோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை போட்டுட்டு என்ன ரேஷியோ வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு A0 சைஸ் ஷீட் தான் இருக்கிறதுலே பெரிய ஷீட்டு உங்களுக்கு. இந்த A0 ஷீட்டை இப்படியே நான் இப்படி ரெண்டாக மடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பாதியாக, அது A1 ஷீட்டாக என்ன பண்ணிட்டோம் மாறிடும். இந்த A1 ஷீட்டை திரும்ப இப்படி ரெண்டாக மடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது A2 ஷீட்டாக மாறிடும். இப்போ இந்த A2 ஷீட்டை இப்படியே ரெண்டாக மடிக்கிறேன்னா அது A3 ஷீட்டாக மாறிடும். A3 ஷீட்டை இப்படி ரெண்டாக மடிக்கிறேன் அப்படின்னா அது A4 ஷீட்டாக மாறிடும். A4 ஷீட்டை நான் திரும்ப இப்படி மடிக்கிறேன் அப்படின்னா அது A5 ஷீட்டாக மாறிடும். இதுதாங்க கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ட்ரிம்டு சைஸ், அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்றது, இந்த ரெண்டு சைஸையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். A0 மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா A5 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதை எப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த 8411189 இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ட்ரிம்டு சைஸ்க்கு, அன்ட்ரிம்டு சைஸ்க்கு 8801280 இந்த மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு A0 ஷீட் சைஸு உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஷீட்டோட சைஸை இந்த பக்கம் இப்படி எடுத்துகிட்டு வாங்க. 841 இந்த பக்கம் எழுதிடுங்க. இங்கே இருக்க 1189 டிவைடட் பை 2 போட்டு இந்த பக்கம் இப்படி எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. இது வந்து அடுத்த ஷீட்டாக மாறிடும், ஏன்னா அது ரெண்டாக மடிக்கிறோம்ல. A1 ஷீட்டு 1189 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 2 10 பேலன்ஸ் 1, 9 2 18, 4 2 8, பேலன்ஸ் வந்து 9 8 போக பேலன்ஸ் 1 இருக்கும், அந்த 1 விட்டுருங்க. இது A1 ஷீட்டாக என்ன பண்ணிடுச்சு, சைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு A2 சைஸ், திரும்ப அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த 594 இந்த பக்கம் எடுத்துவாங்க. இங்கே இருக்க 841 டிவைடட் பை 2 பண்ணி இந்த பக்கம் எடுத்துருவாங்க. 4 2 8, 2 2 4, பேலன்ஸ் 1 இருக்குது, அதை என்ன பண்ணிவிடுங்க 0ன்னு போட்டு முடிச்சிடுங்க. ஏன்னா நமக்கு 2 இருந்தால் தான் ஓவர் 2ன்னு போட முடியும், ஆனால் 1 தான் இருக்குன்றனால 0 பண்ணிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் A3க்கு ஃபாலோ பண்ணுங்கள். 420 இந்த பக்கம் எடுத்துருவாங்க. இந்த 594 டிவைடட் பை 2 பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா 2 2 4, பேலன்ஸ் 1, 9 2 18, பேலன்ஸ் 1, 7 2 14. இப்போது A4 ஷீட் அதே மாதிரி எழுதுங்க. இந்த 294 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 297 இந்த 420 டிவைட் பை 2 பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 2 2 4, 1 2, அந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். A4 ஷீட் வரைக்கும் எழுதிடும். இப்போ A4 ஷீட்க்கு அப்புறம் A5 ஷீட் எழுதுங்க. இந்த 210 திரும்ப இங்கிட்ட வந்துருமா, ஸ்பேஸ் இல்லைன்றனால இந்த பக்கம் எழுதுகிறேன். 210 இந்த பக்கம் வருது. இந்த 297 பை 2 பண்ணி இந்த பக்கம் எழுதணும். ஸோ 1 2 4 2 8, பேலன்ஸ் 1, 8 2 16. இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஒரு ஷீட் சைஸ் தான் தெரியும், A0 ஷீட். அதுலேருந்து நான் இந்த A5 ஷீட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சேம் ப்ரொசீஜர் தான், எத்தனை ஷீட்டுனாலும். இந்த லாஜிக் ட்ரிம்டு சைஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும், அன்ட்ரிம்டு சைஸ்க்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் அன்ட்ரிம்டு சைஸ் என்ன பண்ணியாகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த ஷார்ட்டர் சைட் ஆஃப் அன் A4 ஷீட் டு த லாங்கர் சைட் ஆஃப் அன் A3 ஷீட். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு A4 காகிதத்தின் குறுகிய பக்கம் மற்றும் ஒரு A3 காகிதத்தின் நீளமான பக்கம் ஆகியவற்றின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம A4 ஷீட்டை இப்போ எடுக்கணும். A4 ஷீட் இங்கே இருக்குது, A4 ஷீட் இங்கே இருக்குது. A4 ஷீட்டோட கம்மியான சைடு 210 × 297 mm, கம்மியாக இருக்கிறது 210. அப்போ இந்த 210 என்ன பண்ணுறோம், எழுதிக்கிறோம். சரி, அதற்கும் மற்றும் ஒரு A3 காகிதத்தின் நீளமான பக்கம், A3 ஷீட்டோட அதிகமான சைடு, A3 ஷீட் இங்கே இருக்குது, அதில் நீளமான சைடு 420. அந்த 420 இந்த பக்கம் எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், இதை கம்மி பண்ணணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 21 21, 2 21 42, 1:2 அப்படின்றது ஆன்சராக நமக்கு வருது. அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணலாம், 210 டிவைட் பண்ணலாம். இந்த பக்கம் 210 டிவைட் பண்ணேன்னா எனக்கு 1 வந்துடும். இந்த பக்கம் 210 டிவைட் பண்ணேன்னா இந்த பக்கம் 2 வந்துடும்.
1:2ன்றது நம்மளோட ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் லென்த் த்ரூ விட்த் ஆஃப் எனி ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1:2. இது எப்படி 1:2 அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சொல்லியிருக்கிறது எந்த ஒரு ஒன்று ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங் ஷீட்டின் நீளம் மற்றும் அகலம் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீளம் இந்த பக்கம் இப்படி அகலம் வந்துருமா, எந்த ஷீட் வேணால் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்போது A0 ஷீட்டை எடுத்துக்கிறேன். A0 ஷீட்டை வந்து இப்போது இப்படி ஒரு வரைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 841 mm இருக்கும். இந்த சைடு லென்த்து நீளம் 1189 இன்னொரு பக்கம் இருக்கும். இது வித்து அகலம். அதை என்ன பண்ணுறேன், இங்கே எழுதிக்கிறேன் 841 இப்போது இந்த 841 இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுங்கள், நான் 1:2ன்னு சொன்னேன். அப்போது 841 1 வந்துருச்சு. இந்த சைடு √2 1 × 841 போட்டால் என்ன ஆயிரும், 841 வந்துருமா. ஒன்னோட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இந்த பக்கம் 1189 நமக்கு ஷீட்டோட சைஸ் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் டு 841 × √2 போட்டேன்னா எனக்கு 1189 வந்துடும். √2ஓட வேல்யூ என்ன 1. இதை 841ஓட மல்டிபிள் பண்ணணும். 841 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே தான் வரப்போகுது. அதனால் 4141ன்றது வந்துடும். அப்புறம் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் 16, 1 4 1 5, நாங்கள் 16, 1 4 1 5. திரும்ப அப்புறம் 8 பண்ணுங்கள். 8 4 32, 1 8 9 10 11, 4 8 32 1 33, 1 8 9 11 11 இப்படி போட்டாச்சு. இப்போ இங்கே 4 வந்துடும், 6 1 7 வந்துடும், 5 4 9 10 11க்கு 1 மேலே ஒரு 1 வந்துடும். 1 2 3 6 3 9 வந்துடும். 5 3 8 1 1. இப்போ வந்து 3 டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு தானே வேல்யூ வந்திருக்கு. இப்போ நீங்கள் இங்கேயும் என்ன பண்ணணும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். 1189.174 நமக்கு இந்த 1189ஓட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, வந்துடுச்சு. இதனால தான் லென்த் வித் ரேஷியோ 1:2 இருக்குது. இது நீங்கள் நான் வந்து A0 ஷீட் சைஸ்க்கு எடுத்து உங்களுக்கு டெரிவ் பண்ண மாதிரி நீங்கள் A1 A2 A3 A4 எதுக்கு எடுத்தாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த width ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் drawing sheet is 841 mm then its length will be அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், A0 ஷீட்டோட சைஸ் தெரியுமா, 841 × 1189 mm. நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் டிராயிங் ஷீட்டின் அகலம் 841 mm எனில் அதன் நீளம் டேஷ் mm ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அகலம் 841 நமக்கு 841 mmன்னு தெரியும். நீளம்ன்றது 1181 mm. ஆப்ஷன் நம்பர் 1. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த அப்ரிவியேஷன் AC இன் அன் இன்ஜினியரிங் டிராயிங்? இன்ஜினியரிங் டிராயிங்கில் AC என்ற சுருக்கத்தின் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. AC அப்படின்றது உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கில் அக்ராஸ் கார்னர்ஸ் அப்படின்ற அப்ரிவேஷனை தரும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஆப்ஷன் நம்பர் 2 அக்ராஸ் கார்னர்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு சில அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா AF. AFனா அக்ராஸ் ஃப்ளாட்ஸ். ARன்னு ஒன்று இருக்குது, as required. ASA அப்படின்னு ஒன்று இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன். இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ 5th கொஸ்டின் வாங்க. இன் அன் இன்ஜினியரிங் டிராயிங் த லெட்டர் LH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? இன்ஜினியரிங் டிராயிங்கில் LH என்ற எழுத்தோட இது அப்ரிவேஷன் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. LH அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட். ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இது இல்லாமல் இன்னும் ஒரு சில அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியணும். அது என்னென்னு பாருங்கள். LMC லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், MA மேனுஃபேக்சர்டு, OD அவுட்டர் டயாமீட்டர், OPP ஆப்போசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 594 mm × 841 mm ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேஷ் சைஸ் பேப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம A0 to A5 ஷீட் வரைக்குமே என்ன பண்ணோம், உங்களுக்கு என்னென்ன சைஸ் வரும் அப்படின்றத சொன்னோம். உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அது தெரிஞ்சிருச்சு, A0 to A5 உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, டேரெக்டாக உங்களோட ஆன்சர் A1ன்றதை சூஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு இது வந்து A1 பேப்பரோட சைஸ் தான் அப்படி தெரியலன்னா நான் என்ன பண்ணணும், A0 சைட்டை எழுதிட்டு 841 × 1189 எழுதிட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர் இப்படி ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன வரும், இந்த பக்கம் டிவைடட் பை 2 பண்ணி எடுத்துகிட்டு வருவோமா. I2 10 A1 ஷீட்டு, I2 10
9 2 18, 4 2 8. இந்த பக்கம் இந்த 841 அப்படியே வந்துடும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க சொன்ன சைஸ் வந்துடுச்சா, A1ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது 7th கொஸ்டின் பாருங்கள். the area of A0 size sheet is அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஏரியான்றது தெரியும். நம்ம A0 ஷீட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென்த்து வித்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், LB அப்படின்னு போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். இப்போ அதே மாதிரி தானே இங்கே பண்ணணும். நமக்கு தெரியும் 841ன்றது லென்த்து, வித்துன்றது 1189 அப்படின்றது A0 ஷீட்டோட சைஸ் அப்படின்னு தெரியும். இது வந்து 841ன்றது என்னது, MM. 118ன்றது MM. ஆன்சர் எல்லாமே என்ன இருக்குது, சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், MM சென்டிமீட்டராக மாற்றணும். எனக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். MM டு சென்டிமீட்டராக நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, இந்த 10 mm இருக்கிறத பை 10ன்னு போட்டால் 1 சென்டிமீட்டராக கிடச்சிருதா. அப்போ அதே தான் இங்கேயும் நீங்கள் பண்ணணும். டிவைடட் பை 10 பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், MM டு டிவைடட் பை 10 வந்து எதுக்கு, எம்மில் இருக்கிறது சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு. இதே நீங்கள் மல்டிபிள் டு 10 பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எம்எம்க்கு மாற்றிக்கலாம். சென்டிமீட்டரில் இருக்குது எனக்கு எம்எம்க்கு மாற்றணும்னா மல்டிபிள் டு 10 பண்ணுங்கள். மில்லிமீட்டரில் இருக்குது நான் சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 10 பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 841 டிவைடட் பை 10 பண்ணேன்னா 84.1ன்னு வந்துடும். 1189 இருக்குது, அதில் நான் டிவைடட் பை 10 பண்ணேன்னா 118.9ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இதையும் நான் மல்டிபிள் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 1189 841 மல்டிபிள் பண்ணுறேன். 9 ஒன்னாட்ட எதை பண்ணாலும் என்ன ஆகிடும், அதே தான் வரப்போகுது. அதனால் திரும்ப என்ன பண்ணுறேன், 1189 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 9 4 36, 8 4 32, 3 35, 1 4 3 7, அந்த 1 4 4 இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 9 8 72, 8 8 64, 64 ஒரு 7, 71 இங்கே 8ல் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு 8 8 + 7 இங்கே ஒரு 7 இருக்குது. 15க்கு இங்கே ஒரு 5 போட்டுக்கிறோம். திரும்ப ஒரு 8 8 1 9. நமக்கு என்ன வருது, இங்கே ஒரு 9, இங்கே 8 10 14 4 மேலே ஒரு 1 5 7 8 9 7 8 9 5 4 9, இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கணும். 999.49 இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணிக்கலாம், 10,000ன்னு எடுத்துக்கலாமா. 10,000 இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே ஒரு சென்டிமீட்டர் வந்துடும். அதனால சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் நம்பர் சி, தேர்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8th கொஸ்டின் பாருங்கள். The feature provided on the drawing sheet to show the detailed modification and position of the drawing on the drawing sheet of all sizes is called அப்படின்னு கேட்டுருக்காங்க. அனைத்து அளவிலான வரைதல் தாள்களில் வரைபடத்தின் விவரம் மாற்றம் மற்றும் அதன் இருப்பிடத்தை காட்டுவதற்காக வழங்கப்படும் அம்சம் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட ஆன்சர் கிரிட் ரெஃபரன்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு ஷீட் இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னா இருக்கும், கிரிட் வந்திருக்கும். அந்த கிரிட் பொசிஷனை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, டீட்டெயில் மாடிஃபிகேஷன்ஸு பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இங்கே தான் டைட்டில் பிளாக் இருக்கணும் அப்படின்றது இந்த கிரிட் ரெஃபரன்ஸை பொறுத்து சூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், கிரிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் பைண்டிங் அண்ட் ஃபைலிங் a drawing sheet, the area left on the left side of the sheet is given by which line? வரைதல் தாளை பைண்டிங் மற்றும் கோப்பிடுவதற்காக தாளின் இடது பக்கத்தில் விடப்படும் இடத்தின் எந்த கோடு குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராயிங் ஷீட்டில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருவாங்க அப்படி சைடில். அது எதுக்குன்னா அதை ஃபைல் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக இடத்துல ப்ளேஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கன்னா அது டேமேஜ் ஆகும். அதனால என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஸ்பேஸ் விட்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைனை என்ன லைன் அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. அந்த லைனை பார்டர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்டர் லைன் வந்து உங்களுக்கு திக் அண்ட் கண்டினியூஸாக இருக்கும். திக் கண்டினியூஸ் லைன். த பிரிண்ட் ஆஃப் த மார்ஜின் லைன் இந்த டிராயிங் ஷீட் இஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. வரைதல் தாளில் மார்ஜின் லைன் அச்சிடப்படுவது டேஷ் அளவின் அடிப்படையில் ஆகும். இந்த மார்ஜின் லைன் வந்து எந்த சைஸை பொறுத்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அக்யூரேட் சைஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மார்ஜின் லைன் எடுக்கிறாங்க. ரா சைஸ்ன்றது ஒரு தோராய அளவீடு. அக்யூரேட் சைஸ்ன்றது இவ்வளோ எம்எம் இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ எம்எம் தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அக்யூரேட் சைஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ ஒரு டிராயிங் ஷீட்டில் சென்டர் மார்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டர் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, ஆரிஜின் லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தியரி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அதனால எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேரசன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க.